ஹாய் சிலக்குட்டீஸ், நான் திரும்பவும் வந்துட்டேன். ஏன்னா மணி 3 ஆயிட்டு. 3 மணி ஆனாலே நான் ஓடி வந்துடுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி என்ன வீட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலவு எல்லாத்தையும் நிறுத்தினாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க விட சம்பாதிச்சது அதிகமாக சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோட தான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, என்னை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எல்லாருமே ஒரே கூட்டமாக இருக்க முடியும், ஒரே குடும்பமாக இருக்க முடியும். சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பற்றி பேசலாம்னு நினச்சேன், வேண்டாம். இப்போ வந்து ஆடி மாதத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது, ஆடி மாதம். அந்த ஆடி மாதம் வந்தாலே போதும் டிஸ்கவுண்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. டிஸ்கவுண்ட் போட்டாலே நம்மளோட மனசு எல்லாமே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ கம்மியாண்டி, அவ்வளோ கம்மியாண்டி. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து கூட கொஞ்சம் நம்மளை வந்து உசுப்பேற்றி விட்டுருவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடைக்காரனுக்கு தாங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அவன் தான் பாட்டு படிச்சுட்டே சொல்லுவான், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் உங்கள் எல்லாரையும் வர வைப்போமே அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாளில் நம்ம துணி எடுக்க போகிறோமோ இல்லையோ, ஆனால் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கூட்டம் குமிஞ்சு தான் கிடக்கும். ஐயோ இவ்வளோ பேர் எங்கடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிடக்கும். எந்த ஜவுளி கடைகளும் போக முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, சுமார் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு நானும் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆடி மாதம் வந்துட்டாலே போதும், என் புருஷனை துணியக்கானு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போயிடுவேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சீப்பாக கிடைக்குதாங்க. 1000 ரூபாய்க்குலாம் 3 கவுன் போட்டுருக்காங்க நம்ம பிள்ளைக்கு. இப்போமே 3 கவுன் எடுத்து வச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கலாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவேன். இதே மாதிரி தான் பையனுக்கும். இப்படி இந்த 1000 ரூபாய்க்கு 3 கவுனில் தாங்க நான் ஏமாறுறேன். நீங்கள் இதிலலாம் ஏமாதிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே போதும், பணத்தை ஃபுல்லாகவே ஆடிக்கிட்டே போயிடும். அதுதான் உண்மை. நான் கூட இதுக்கு முன்னாடிலாம் ஓடுவேன், ஆனால் இப்போலாம் ஓடுறது எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிக்கிட்டேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ போடுறதே இல்லை. ஏன்னா ஆடி மாதம் வந்துட்டால் பேசாட்டு வீட்டிலேயே இருந்துக்கிறது. நேரம்லாம் யானை வேலை குதிரை வேலை விற்கிற ட்ரெஸ் எல்லாம் இப்போ ஒரு சாரியே உதாரணத்தை சொல்லிக்கோங்க, 3000 ரூபாய் ஒர்க் சரி அப்படின்னு சொன்னால் ஆடி டிஸ்கவுண்ட் 1500 அப்படின்றோம். நம்ம அப்போ நினைப்போம் பரவாயில்லையே. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, ஆடிக்கடவுளை இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு கல்யாண வீடு வருது, ஒரு 2-3 மாதம் கழிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆடி மாதத்துலேயே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா 50,000க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 25,000 முடிஞ்சிடும். அப்படி நீங்கள் செய்யலாமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து இந்த ஆடி மாதம் பிறந்துருச்சு அதனால் நான் நைட் எடுப்பேன், சுடிதார் எடுப்பேன், டாப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு வந்து ஆடி மாதத்தில் நிறையவே செலவாகும். அந்த செலவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதா இருந்தால் நம்ம வாயையும் மனசையும் கட்டுப்படுத்தினாலே போதும், நம்ம ஆடி மாதத்துலேருந்து வெளியில் ஈஸியாக ஓடி வந்துடலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னொரு விஷயம், ஆடியில் ட்ரெஸ் வாங்குறேன், நம்ம ஜவுளி கடைக்காரன் போனேன், நம்ம ஜவுளிக்கே ஐயோ ஏன் இப்படி வாய்க்கொள்ளுறது. இப்போ ஆடி மாதத்தில் ட்ரெஸ் வாங்க கடைக்கு போகிறோம் வைங்களா, நம்ம எதில் போவோம், பஸ்ஸில் போவோம், பைக்கில் போவோம். இப்போ ரொம்ப ரேராக வந்து காரில் போவாங்க. நாங்கள்லாம் பஸ்ஸில் போயிருக்கிறோம், இப்போ வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கிறோம். இனி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் காரில் போகிறோமா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக போவோம் எல்லாருமே, சரிங்களா? பாசிட்டிவாக நினைப்போம். இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ ஆடி காரில் போகிறவன் தான் இல்லை ட்ரெஸ் வாங்கினா ஜவுளி கடைக்காரன் தாங்க ஆடி காரில் போவான். அவங்ககிட்ட வாங்குற நம்ம எல்லாருமே தெருக்கூடையில் பஸ்ஸுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நோ ஆடி, நோ ஓடி, அவ்வளோதான். ஏன்னா நம்ம எங்கேயுமே போகவே வேண்டாம், வீட்டில் இருந்தாலே போகுது. ஏதாவது நமக்கு அத்தியாவசியமான தேவைன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஜவுளி கடைக்கு போகணும். சும்மா ஆடியில் நமக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு போகவே கூடாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறதை நிப்பாட்டிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டாப்ல நம்ம ஆள். அது மாதிரி தான் ஹோட்டலு. ஏன்னா ஹோட்டலில் நான் வாங்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். எக்ஸ்ட்ரா நேரம்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். இன்னொரு விஷயம் என்ன, பீரியட் டைமில் எப்போவாது வாங்குவோம். ஏன்னா பீரியட் டைமில் எனக்கு வந்து ஃபஸ்ட் டேயும் லாஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் அதிகமாக பெயின் இருக்கும். அந்த பெயின் இருக்க நேரத்தில் மட்டும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். அது ஒரு நேரம் தான் வாங்குவேன், இன்னொரு நேரம் வேங்கன்னு நினச்சாலே எனக்கு பெயின் கூடிரும். ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இல்லையா 2 நாள், அதுக்கு மேலே வந்து வாங்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கடையில் சாப்பிட்றதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். இன்னொன்று, நம்ம கையில் இருக்க காசுலாம் கரைஞ்சிக்கிட்டே போகும். இந்த 2மே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூபே யூஸ் பண்ணக்கூடாது. யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் சாப்பிடுவாங்கங்க. சாப்பிட்றது கூட பெருசாக இது பண்ணலாம். ஆனால் சாப்பிட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் ஹைப் என்னதே. இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டிங் பரவிருக்கேன். ஃபஸ்ட்டு பைட் வந்து ஹெவனா, ஐயோ என்னமோ ஒன்று சொல்லல கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. என்னடா இது கொடுமைப்படுத்துறீங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மள மாதிரி நடுத்தரக்க இருக்கணும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்டு பார்ப்போமா அப்படின்லாம் தோணும். அதுக்கப்புறம் நம்ம மண்டை வர ஒரு பாட்டு பிடிக்கும், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு சொல்லி விஜய் த்ரிஷா பாட்டு மாதிரி நம்ம மண்டை கொஞ்சம் நேரமாக ஆடும். சரி வாங்கி தான் சாப்பிட்டு பார்ப்போமே, இந்த வயசில் சாப்பிடாம எந்த வயசுலடா நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் தோணும் போதே அந்த மனசில் இருக்கிறத டெலிட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஏன்னா அதை நீங்கள் மனசில் ஏற்றுனீங்கன்னு வைங்களேன், அதை போய் சாப்பிடணுன்னு தோணும். உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்கிறேங்க, மற்ற யாரையுமே சொல்ல வேண்டாம், என்னையே சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸை பார்த்த உடனே என் மண்டை ஒரு கிறுக்கு பிடிச்சி போயிடும். நான் என் ஹஸ்பண்டை சொல்லுவேன், என்னங்க ஃப்ரைட் ரைஸ் வாசனை என்ன அப்படியே அங்கே தூக்கிக்கிட்டே போகுதுங்க அப்படின்பேன் பைக்கில் போகுது. ஏன்னா அந்தளவுக்கு என்ன அப்படியே இழுத்துரும். அப்படி இழுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக வீட்டை பார்த்து ஓடி வந்துடணும். வீட்டை பார்த்து ஓடி வந்துட்டு நமக்கு பிடிச்ச சமையல் ஏதாவது ஒன்று செஞ்சு சமைச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து பசி அடங்கிடும். பசி அடங்கிட்டால் நமக்கு வந்து ஆசையே வராது.
ஆசை வராட்ட நம்ம காசு கிடையாது. அப்படி தான் நம்ம பண்ணணும், வேறு வழியே இல்லை. நான் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாவில் வந்து சமைக்கிறதா வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் பாருங்கள். இந்த இன்ஸ்டாவில் இந்த மாதிரி வாங்கி திங்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதெல்லாம் பார்த்தோம் நம்ம மண்டை குழம்பிடும். அதேமாதிரி நம்ம யூடியூப்பில் நம்ம பாட்டு சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வரும் பாருங்கள், இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு தேடேன்னு ருசிச்சு சாப்பிட கிடக்குது அப்படின்னு. ஆமாண்டா, அந்த பொறப்பு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். அப்படின்னாலும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸே பிடிக்குனாலும் அளவாக சாப்பிட்டா தான் அது நல்லது. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்டா, நான் டெய்லி சாப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போய் சாப்பிட்ணுன்னு வைங்களேன், சங்கு தான். உண்மையிலேங்க, நான் இப்படி சொல்கிறேன்ல, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு எதையுமே அளவாக தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்படவும் கூடாது. அப்படி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு இல்லை என்கிட்ட பணம் இருக்குது நான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் கூடாது. சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம வந்து வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஏதோ ராஜபரம்பரை மாதிரி நம்ம வாய் கேட்கும், வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அப்படியே அமைதியாக்கிடுங்க. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லணும் தெரியுமா, இப்போ இந்த வயசில் சாப்பிடலாம், அவர் எந்த வயசில் சாப்பிட முடியும், ஸோ வாயை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொன்னாலும், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வாயை கண்டிப்பாக கட் பண்ணிடுங்க. சரியா? மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அதிகமாக போய் சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் வீட்டிலே செய்யுங்க. முக்கியமாக இந்த திணை வகைகள், திணை, கம்பு, கேப்பை, குதிரைவாளி, மில்லட், இந்த மாதிரி மில்லட் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்படி அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூடும். ஓகேவா? கார்போஹைட்ரேட்ஸ்லாம் குறைச்சிருங்க. என்னடா திடீர்னு டயட்டுக்கெலாம் போகிறேன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. சில பல காலமாக நானும் டயட்டில் இருக்கிறேன், உடம்பை குறைக்கலாம் அப்படிங்கிறதுல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. முக்கியமானது என்னென்னா, குழு எடுக்கிறது தான். இந்த லேடிஸ்லாம் அதிகமாக எங்கே போயிருப்பாங்கன்னா, திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா குழுவில் தான் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஒரு காலத்தில் போனேன், ஆனால் குழுவில் போய் உட்காரலை. வீட்டிலே நான் வந்து தரமா அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க. அப்பாவி பிள்ளை, நானும் ஏமாந்துட்டேன். வேறு என்ன செய்ய முடியும், ஏமாந்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க, அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, காற்று பரபரான்னு பறக்குது. இந்த குழுங்கிறது காலை சுற்றின பாம்பு இல்லைங்க, கழுத்தை சுற்றின பாம்பு. நம்மளை வாழவும் கூடாது, சாகவும் கூடாது, கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாரம் கண்டிப்பாக லோன் கெட்டியே ஆகணும். அப்படி கெட்டலாம் நம்ம செத்தோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து நின்று அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. இடையிலலாம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க தெரியுமா, நான் இப்படி பண்ணுவேன்னு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காலாம் உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா எங்கே சுற்றி போனாலும் வாரம் நம்ம வந்து லோன் கெட்டியே ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லோனுக்குள்ளே மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு 30,000 கொடுப்பானாண்டி, அப்புறமா வாரம் கட்டினா போதும், எந்த குறைச்சலும் இல்லையாண்டி அப்படிம்பாங்க. உடனே நம்ம மைண்ட் ஒரு பாட்டு படிக்க, லா 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 லலலாலா அப்படிங்கும். லாலாங்கும் போதே கட்டை எடுத்து மண்டையில் சாத்தி விட்ருங்க. ஏன்னா குழுவை எடுத்தோம் நம்ம செத்தோம் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ மந்த்லி வந்து உருட்டி பெரட்டி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. எந்த நம்பியும் குழுவுக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க, வெளில வரவே முடியாது. எனக்குலாம் பாருங்கள் 2026 வரைக்கும் கிடக்குது ஒரு குழு. எப்படா அதை முடிப்போம் அப்படின்ட்டுருக்கு. இதில் இருக்க எல்லா விஷயமே நானே அனுபவப்பட்டு திருந்தி அனுபவித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. அதனால் நீங்கள் இதை காமெடியாக எடுத்தாலும் சரி, இல்லை சீரியஸாக எடுத்தாலும் சரி, நான் வந்து அடுத்தவங்க லைஃப்பை வந்து கவனிக்கிறோன்னு இல்லையா, என் லைஃப்பில் நான் நிறைய பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து நான் திருந்துறதுக்காக சில பல விஷயங்கள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, ஏன்டா இப்போலாம் நம்ம பண்ணணும்னு தோணும். அது இல்லாமல் குடும்பத்துக்குள்ள குழப்படியும் வந்துடும். ஸோ அதனால் குழுவை விட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான்டா. ஏன்னா எல்லா லேடிஸுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அது என்ன தெரியுமா? சாரீ தான். இந்த சாரீன்னா ஐயோ எங்கிறது தான் இந்த ஆசை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது வந்து என்னோட இது இல்லை, எங்கள் அம்மாவோட இது. நான் சொல்லுவேன், நான் வந்து சாரீஸ் வந்து அந்தளவுக்கு கெட்ட மாட்டேன், ஆனால் ரொம்ப பிடிக்கும். இருக்கிற சரியை மாற்றி கட்டணும்னு ஆசைப்படுவேனே தவிர எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் பெருமைக்கு சொல்லலைங்க, வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் எடுப்பேன். அதுக்கு மேலே நான் எடுக்கவே மாட்டேன். அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ப்ளவுஸும் தப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி தான் நம்ம சாரீ எடுக்கிறோம். அப்படி பொதுவாக லேடிஸ்லாம் சாரி கேட்க சொன்னால் சாரி கேட்க மாட்டோமே, ஆனால் சாரீ மட்டும் நல்லா கேட்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க சில பேருக்கு அதில் ஒரு ஆனந்தம். எங்கள் அம்மாவெலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4-5 சாரியாச்சும் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கள் அப்பாட்ட எதையாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது என்னமோ அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்படி சாரியில் சில பேருக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து சாரியோட நைட்டி தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட சமையலுக்கும் சரி இதுக்கும் சரி நம்மளுடைய இதுக்கு வந்து இப்போதைக்கு சாரியை விட
நைட்டி, சுடி, மேக்ஸி இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேருக்காக, அதாவது சில பேர் வந்து இது எங்கள் அம்மாவுக்காகவும் சேர்த்து, எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பீரோ ஃபுல்லாக சேரீ அடுக்கி வைக்கிறதுல என்னங்க ஆனந்தம் இருக்க போகுது? வருஷத்துக்கு ஒரு சேரீ, ஒரு 2-3 மெத்த ட்ரெஸ்ஸு, நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, நைட்டி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டால் கூட போதும். நிறைய எடுத்து அதை அடுக்கி வச்சு அதில் நமக்கு ஏதாவது ஆக போதா? அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் நம்ம வந்து கையும் கண்ணும் வாயும் எல்லாமே சும்மா இருந்தாலும் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னா வந்துடுவாங்க பாருங்கள் சேரீ தூக்கிட்டு. இந்த சேரீ எடுக்கிறீங்களா? இது ஜஸ்ட் 49, இது ஜஸ்ட் 79 அப்படிம்பாங்க. உடனே நமக்கு தோணும், இவ்வளோ தானாண்டா, கடையில் கூட விலை கூட இருக்கும்டா, வாங்கடா நம்ம போய் எடுப்போம்டா அப்படின்லாம் நம்ம மண்டையை தோணும். நம்ம மண்டை என்றைக்கு தான் நமக்கு சும்மா இருந்திருக்கு, நம்ம பேச்சை கேட்கவே செய்யாது. அப்படிலாம் தோணும். நம்ம என்ன நினைப்போம், ஆஹா இதை எடுத்துட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கிளார் அடிக்குதோ நான் எழுதியிருக்குது கேமராவோட. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? பீரோ ஃபுல்லாக வந்து சேரீ வந்து அடுக்கிற பழக்கத்தை வந்து நிப்பாட்டிடுங்க. யூடியூப்பில் வந்து சேரீ பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே ஓடி வந்துடுங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்யாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த கலர் நம்மகிட்ட இல்லைப்பா, இந்த மாடல் நம்மகிட்ட இல்லைப்பா, நம்ம இதுவும் வாங்குவோம்ப்பா அப்படின்லாம் தோணும். அப்படி தோணவே விடக்கூடாதுன்னா நம்ம அதுக்குள்ளே போகவே கூடாது. ஓகேவா? அதுலேருந்து வெளியில் வந்துட்டாலே இன்னும் நல்லது. சில பேர் இருக்கிறாங்க, பார்த்த உடனே இந்த கலர் நம்மகிட்ட இல்லை, இது ஆர்டர் போட்டுற வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கே தெரியாமல் சுட்டுக்கிட்டு போய் வாங்கிடுறது. ஆர்டர் போட்டுற வேண்டியது, அது வந்த உடனே ஒரு வாட்டி கட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு அங்கே எங்கேயுமா போட்டு சுற்றிக்கிட்டு அலைய வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேரீ எங்கே போகும்? ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடும். அதாவதுங்க டீப் ஸ்லீப்க்கு. அட ஆமாங்க, சொகுசாக பீரோவில் போய் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும். வேறு அதுக்கு என்ன வேலைங்கிறீங்க? இதுக்கு நம்ம வந்து இதில் ஆரி ஒர்க் வரை பண்ணுவாங்க பாருங்கள். ஆரி ஒர்க்லாம் பண்ணி அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 8000-7000 கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி பீரோக்குள்ளே தூக்கி திணிச்சு வச்சிடுறது. அப்புறம் என்னத்துக்கு அது? அந்த ஆரி ஒர்க்கு நம்ம வந்து துணியும் துவைக்கவும் முடியாதான், அதை அப்படியே யூஸ் பண்ணணுமா? சத்தியமாக சொல்கிறேங்க, இப்போ வரைக்கும் என்கிட்ட ஆரி ஒர்க்கில் ஒரு ப்ளவுஸ் கூட கிடையாது. நான் இனிமேலும் வாங்கவும் மாட்டேன். கண்டிப்பாக வாங்குவேன். எப்போ தெரியுமா? என் பொண்ணோட சடங்குக்கு, அவளுக்காக கண்டிப்பாக வாங்குவேன். ஒரே ஒரு ஆரி ப்ளவுஸு அந்த பொண்ணுக்காக. ஏன்னா பிள்ளைங்க வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக ஆரி ப்ளவுஸ்லாம் கேட்பாங்க. என் பிள்ளை சடங்குக்கு கண்டிப்பாக வாங்குவேன். சரி பாப்பா வாங்க வீடியோக்கு. அப்பப்போ வீடியோ விட்டு வெளியே போயிடுறேன்னு நினைக்கிறேன். சாரி. ஆமாங்க, சொகுசாக பீரோவில் போய் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, புருஷன் மானங்கிட்ட கேள்வி கேட்பாரு. நம்ம என்ன தான் மானங்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி, நம்ம மானங்கிட்ட மனசு சும்மா இருக்குமா? அடுத்த சேரீ எப்படிடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தவிர, இதுதாண்டா ஃபேக்ட்டு, இதுதாண்டா உலக வழக்கம் அப்படின்னு சிவாஜி ஸ்டைலில் நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து சிக்கனமாக இருந்தோம்னா நம்ம குடும்பமும் சிக்கனமாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம தானே இல்லத்தரசி. ஸோ அதனால் இல்லத்தை வந்து எப்படி அரசாக ஆளணுமோ அந்த மாதிரி நம்ம ஆண்டுக்கிட்டாலே போதும். நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி தான் சந்தோஷமாக இருக்கணும்ட்டு இல்லைங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தாலே போதும். நமக்கு பாசமான கணவர், இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு ஒரு இடம், இது இருந்தாலே போதும். அது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்லாம் இல்லை. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். ஸோ மனசை வந்து நம்ம அலப்பாயாமல் இருந்தாலே போதும். இது எல்லாமே நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். நிறைய பேர் வந்து இப்படிலாம் முடியாது அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா நான் இத்தனை வருஷ காலமாக அப்படி தான் இருக்கிறேன். ஸோ உங்களால் முடியும் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டு பண்ணுங்கள். வாங்க நம்ம பேசலாம். டாட்டா. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் பார்ப்போம். பாய்மா. பின் குறிப்பு, சாரிங்க இதை ஏன் சொல்கிறேன்னா, வாய் நிறைய குளருதுன்னு நினைக்கிறேன் வர. ஏன்னா இப்போ தான் அதிகமாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு 3-4 வீடியோ தான் வந்திருக்கும் லாங் வீடியோன்னு சொல்லிட்டு. வாய் பாட்டுக்கு குளருது, என்னமோ குடிகாரங்க வாய் மாதிரி. ஸோ அதனால ஏதாவது நான் உளறி இருந்தாலோ இல்லை குளறி இருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க. போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கையில் திடீர்னு நீங்கள் பாருங்கள் மைக்கெலாம் வச்சுட்டு பேசுகிறேன்னா, தெரியுதா உங்களுக்கு? மைக்கெலாம் வச்சு பேசினோடனே என்னமோ பெரிய ஆள் மாதிரி இருக்குது. அதனால் வாய் கொஞ்சம் குளருது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடாதீங்க. ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் வாங்க, கழுவி ஊற்றுறதா தான் தயவு செஞ்சு வந்துடாதீங்கம்மா. அதை தாங்கக்கூடிய சக்தி என் மனசுக்கு இல்லை. ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா.